Hi friends, welcome to Art with Lyra. இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளாக பொட்டேட்டோ கபாப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி கபாப் அப்படின்றது வந்து மேரினேட்டட் சம்திங் இட் இஸ் மேரினேட்டட் அண்ட் தென் கிரில்டு அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 உருளைக்கிழங்கை எடுத்திருக்கேன். தென் பால் ஆடை இல்லைனா பால் ஏடுன்னு சொல்லுவாங்களே அது வந்து 2 டீஸ்பூன். நீங்கள் அது இல்லை அப்படின்னா பால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பால் தான் எடுத்திருக்கேன். கெட்டியான தயிர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிவப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கஸ்தூரி மேத்தி இலைகள் வந்து 1/2 டீஸ்பூன். இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த ஃபுல் ரெசிபிக்கு இதுதான் வந்து நைஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் மசாலா 1/4 டீஸ்பூன். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து உருளைக்கிழங்க ஜஸ்ட் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி தென் அதை செமி சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கு இதே மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்கு இந்த பொட்டேட்டோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 5 hours வந்து வச்சுருங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒருவேளை அதில் வந்து ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு, ஐஸ் க்யூப்ஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணி அதில் அந்த பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி 30 to 40 minutes வந்து நீங்கள் குக் பண்ணணும். இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும் பிகாஸ் நம்ம இதில் வேறு எந்த பவுடர் ஐட்டம்ஸுமே மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் கர்ட் அண்ட் மில்க் அப்படின்றதுனால ரொம்ப வாட்டரியாக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா பீசஸுமே வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளோட பொட்டேட்டோ கபாப் ரெடி. இதை நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனில் பண்ணிங்கன்னா பொட்டேட்டோ ஸ்லைசஸை வந்து கிரில்லரில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சைடு வந்து ஆயில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரில்லில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 minutes கழித்து எல்லா பொட்டேட்டோஸையும் திருப்பி வச்சுட்டு அனதர் சைடும் ஆயில் அப்ளை பண்ணி கிரில் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 20 minutesல வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ கபாப் வந்து மைக்ரோவேவ் அவனில் ரெடி ஆகிடும். பட் பேனில் பண்ணுறது வந்து 30 to 45 minutes வந்து சாலிடாக எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 தான், மில்க் அண்ட் சாக்லேட். நான் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் வந்து நீங்கள் 100 grams எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து 2 பீப்புளுக்கான சர்விங். அதுக்கு 250 grams ஆஃப் சாக்லேட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து டபுள் பண்ண போகிறீங்க, ட்ரிபிள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் மெஷர்மெண்ட். ஜஸ்ட் டார்க் சாக்லேட்ஸை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா சாக்லேட் அண்ட் மில்க் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி வரும். அண்ட் தட்ஸ் ஆல். உங்களோட சாக்லேட் கனாஷ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். Thanks a lot guys for watching this video. See you in next another interesting video. Bye bye.